சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி சனி வக்ரபலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ராகு, கேது, சூரியன், சந்திரன் இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், சனி இந்த 5 கிரகமும் வக்ரகதி அடையும். அப்ப அந்த வக்ரகதியில பலன்கள் மாறுபடும், கிரகத்துடைய பலன்கள் மாறுபடும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது ஆடி மாசம் 10ஆம் நாள் சனி மீன ராசியிலிருந்து வக்ரகதியில சஞ்சரிக்க போகிறார். எது வரைக்கும் அப்படின்னா கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி வரை, அதாவது 26/7/2026 இருந்து 10/12/2026 டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறார் சனி மீன ராசியில வக்கரகதியில. இதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, யோகங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான், நவகிரகத்துல சனி பகவான் அப்படிங்கிறவரு கர்மாவை சொல்லக்கூடிய கிரகம், அதே போல ஆயுள சொல்லக்கூடிய கிரகம், தொழில சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் ஒருவருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருக்கு சனி வலுவா இருந்தா அவருக்கு கர்மாவும் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஆயுளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் கடக ராசியில இருக்காரு. இந்த கடக ராசியில இருந்து 9வது ராசி மீன ராசி, அங்கதான் சனி இருக்கிறார். இந்த 9வது ராசியிலிருந்து 8, 7, 6, 5 5வது ராசி வரும் பொழுது சனி வக்கர நிவர்த்தி அடைவார். அதான் அதோடைய அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா சனி வக்கரம், அப்படி வக்கரம்னா முதல்ல என்ன அப்படின்னா சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விலகி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வக்கரம் அப்படிங்கிறது. சனி பகவான் சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விலகி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வக்கரம் அப்படிங்கிறது. உச்ச வக்கரம் நீச்ச பலனை செய்யும், நீச்ச வக்கரம் உச்ச பலனை செய்யும். அப்படி ஏன் அப்படி மாறுது அப்படின்னா, அதாவது உச்சம் நீச்சம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரகத்துடைய காரகத்துவ அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. இப்ப சனிக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன், தொழில் காரகன், கர்ம காரகன் சொல்றோம் இல்லையா, சூரியன்னா தந்தை, எஜமானார், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி காரகத்துவம் இருக்கு. அதை இல்லாத ஆதிபத்தியம் இருக்கு. எந்த வீட்டுக்கு அதிபதி, ராசிக்கு லக்னத்துக்கு எந்த வீட்டுக்கு அதிபதி ஆதிபத்திய பலனையும் காரகத்துவ பலனையும் தான் சாதகருக்கு கொடுக்கும் கிரகம், ஒரு கிரகம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வக்கரகதியில சஞ்சரிக்கும் பொழுது உச்ச வீட்டுல இருக்காரு அப்படின்னா அந்த கிரகம் நீச்ச பலன் ஆயிடும். ஏன்னா தன்னுடைய காரகத்துவ பலனை இழந்தாலே அங்க பாத்தீங்கன்னா நீச்சவன ஆயிடும். அதுவே நீச்ச வீட்டுல இருக்கு அப்படின்னா அங்க தன்னுடைய காரகத்துவ பலனை இழந்தா உச்ச பலனை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் அதோடைய அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரகதியில சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை செய்யும். ஏன் அப்படின்னா பொதுவா பாபகிரகம் வக்கரமானா நன்மை செய்யும், சுபகிரகம் வக்கரமானா தீமை செய்யும். அப்ப சுபகிரகம் காரகத்துவத்தை இழக்கக்கூடாது இல்லையா, பாபகிரகம் காரகத்துவத்தை இழந்தா நன்மை ஏற்படும். அப்ப சனியுடைய காரகத்துவம் என்ன, உங்களுக்கு தடை, தாமதம், இழுபறி, கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்க, அவமானம், வீட்டுல திருடு போகணும், கருமம் செய்யணும், இந்த மாதிரியான காரகத்துவம். எந்த செயலை தொட்டாலும் தடை, தாமதம், இழுபறிய கொடுக்கணும், சலிப்பு, பிடிவாதம், மந்தம் இதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் சனியோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, இதெல்லாம் சனியோடைய காரகத்துவத்தில் வரும். அடித்தட்டு வேலைகள், அடித்தட்டு மனிதர்கள், இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப இந்த காரகத்துவத்துடைய பலன்கள் இல்லாம ஆதிபத்திய பலன்களை செய்யும். ஆதிபத்திய பலன்னா என்ன, ரிஷபராசிக்கு சனி எந்த வீட்டுக்கு அதிபதி, சனி எந்த வீட்டுக்கு அதிபதி, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. 9ஆம் இடங்கிறது என்ன, தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 10ஆம் இடங்கிறது என்ன, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். இந்த 9க்கும் 10 கூடிய சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பது சனி நன்மையை செய்யும். பொதுவா 3, 6, 10, 11 இதெல்லாம் உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்துல இந்த மாதிரியான பாபகிரகம் சஞ்சரிப்பது நன்மையை செய்யும். இப்ப 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய இடம். அப்ப 11ல சனி சஞ்சரிப்பது நன்மை அப்படின்னா கூட இந்த சனி அங்க இருந்து 3வது பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார். மந்தன் பார்வைக்கு மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உங்க ராசியை சனி பார்க்கறதால என்ன ஆகும் அப்படின்னா சலிப்பு, பிடிவாத, மந்தம், ஒரு மந்தமான நிலை,
எதிலும் ஒரு ஆர்வம் இல்லாத நிலை, எதை எடுத்தாலும் தடை தாமதம் இழுபறி, உடல் நிலை ஆரோக்கிய பாதிப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு சம்பந்தமான ஒரு தெளிவற்ற நிலை இதெல்லாம் செய்யும். இந்த வக்கரத்தால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கும். என்ன நீங்கும்? உங்களுக்கு நீங்க சுறுசுறுப்பாவீங்க, சிந்தனை செயல்திறன் தெளிவுபடும், ஆரோக்கியம் மேம்படும், இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். இப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியும் 11ல இருந்தா என்ன செய்வாரோ அதுதான் நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி இருந்தாலும், சனிகளுக்கு எப்பவுமே தடை தாமதம் இழுபறி இல்லையா? எதை தொட்டாலும் முதல்ல தடை தாமதம் அப்புறம் நடக்கும். இந்த மாதிரியான வேலைகளை செய்வார். இப்ப 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 11ல இருக்கிறதுனால, அப்ப 9, 11 சம்பந்தப்பட்டாலே பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை, அதிர்ஷ்டம் துணை புரியக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பொருளாதார சம்பந்தமா, இந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமா தொலைதூர பயணம் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். 10ஆம் அதிபதி 11ல இருந்தா தொழில் சம்பந்தமான லாபம், தொழிலில் லாபம் பெருகக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி அல்லது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் ஆதாயம், மூத்த சகோதர வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிகமாகவே இந்த சனி வக்கர காலத்துல ரிஷபராசிக்கு நடக்கும். குறிப்பா ரிஷபராசியை சனி பார்க்கிறார். அந்த பார்வையால ரிஷபராசி முடங்கி இருக்கார். அதாவது சலிப்பு, பிடிவாதம், மந்தம், ஒரு ஆர்வம் இல்லாத நிலை, ஒரு மந்தமான நிலையை நீங்கி சுறுசுறுப்பாகவும் ஒரு மன உற்சாகத்துடனும் மன அமைதியுடனும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துடனும் மன சிந்தனை செயல்திறன் தெளிவாக செயல்படக்கூடிய காலமாக சனி வக்கர காலம் ரிஷபராசிக்கு அமையும். இதை ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, 26/7/2026 இருந்து 10/12/2026 வரை உள்ள இந்த காலம் என்பது, சனி வக்கர காலம் என்பது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய, தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தனலாபத்தையும் கொடுக்கக்கூடிய, பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய, அரசியலில் பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய, சிந்தனை செயல்திறன் சிறப்பாக செயல்படக்கூடிய, ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சனி வக்கர காலமாக அமையும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.